வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ரத்னாவீரோட ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஐபிஓ எந்த அளவுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அது எந்த அளவுக்கு ஒரு பூம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, பட் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வச்சு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னா ரத்னாவீர் ஐபிஓ வந்து எதுக்கு, அந்த கம்பெனி எதுக்கு சம்மந்தமானதுன்னா, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவாங்க தெரியுமா, எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்லாம் பார்த்துருப்பீங்க, வீட்டு வாசலில் கேட்டு அந்த துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இரும்புக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சுல, தட் இஸ் கால்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அந்த ஸ்டீலை வந்து மேக் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் இந்த ரத்னாவீர் கம்பெனி. ஸோ இப்போ உங்களுக்கு அது நான் சொன்னதிலே தெரிஞ்சிருக்கும் இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்டீலை விட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். ஏன்னா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ரேட்டு கம்மி, பட் துருப்பிடிச்சிடும், சீக்கிரம் வீணாக போயிடும். அது ஒன்று. இன்னொன்று, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் ராயல் லுக் கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்து அயன்லேருந்து நம்ம நார்மல் ஸ்டீல் போடுற கம்பெனிலேருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்காக மாறினது. ஸோ இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டு, வாஷருக்கு உள்ளது, பைப்பு, டியூப் மாதிரி ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்து ரத்னாவீர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் உள்ள ஒரு கம்பெனி தான். ஓகேவா? இப்போ இதுவே வந்து ஒரு அயனில் ராடில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோப் கொஞ்சம் குறையுது. அது வீட்டில் போடுறது எல்லாருமே இப்போ வந்து எல்லாருமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறிட்டு இருக்காங்க. வீடு எங்கே போனீங்கனாலுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாறிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இவங்களோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று குஜராத்தில், எல்லாமே மோஸ்ட்லி குஜராத்தில் தான். ஆனால் 4-5 யூனிட் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுவும் ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பெனி, ஒரு குஜராத்தை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி மோஸ்ட்லி அப்படிங்கிறதும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இவங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லாவே இருக்குது இந்த கம்பெனியோடது. வாங்க தென் எதுக்காக அந்த ஐபிஓ கொண்டு வராங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அவங்களோட கார்ப்பரேட் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதான் ஒர்க்கிங் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அப்ஜெக்டிவில் எந்த நெகட்டிவும் அவங்க கொண்டு வரல. லோனை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் நார்மல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக தான் அந்த ஐபிஓ கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவ். தென் இந்த ஐபிஓட பிஇ ரேஷியோ பாருங்கள், 18.99. ஸோ ஒரு நல்ல பிஇ ரேஷியோ தான். நல்ல நல்ல பிஇ ரேஷியோ தான். ஒரு நார்மலான நல்ல குட் சூப்பரான ஒரு பிஇ ரேஷியோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தென் மார்க்கெட் கேபிட்டலும் 475 crores கிட்ட. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல நல்ல மார்ஜினோட ஒரு கேபிட்டல் தான். தென் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.17. இது குட்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு குட் டி ரேஷியோவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் இது வரைக்குமே நம்ம ஒரு பாசிட்டிவை மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு எல்லாமே. ஸோ இந்த 3 வேல்யூமே வச்சு நோட் பண்ணிக்கோங்க. தென் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா 4th செப்டம்பர்லேருந்து வருது. ஐபிஓ டோட்டல் சைஸ் வந்து கிட்டத்தட்ட 165 கோடி ஐபிஓ வந்து லான்ச் பண்ணுறாங்க. தென் ப்ரைஸ் வந்து 93லேருந்து 98 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாறும். 150 ருபீஸ் ஷேர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 14-15,000, அதாவது நான் ஒரு ரீட்டெயிலர் ஒரு லாட் வாங்குறதுக்கு 15,000 இருக்கிற அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வாங்க பார்த்தோம்னா 14,700 அதிகபட்சம் இருந்தால் ஒரு லாட் வாங்கிடலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 13 லாட் பண்ணலாம். பண்ணோம்னா 1,91,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். ஸோ இது வந்து நல்ல ரீட்டெயிலருக்கு 14,000 அப்படிங்கும்போது நம்ம பிரித்து ஒரு 4 லாட்டு, 3 லாட்டு, 2 லாட்டு, 5 லாட்டு இப்படின்னு அப்ளை பண்ண முடியும். ஒரு பெரிய ஐபிஓ கிடையாது, இது நார்மல் ஐபிஓங்கிறனால ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணவும் முடியும். அது இல்லாமல் நல்ல ஒரு குட் ஸ்கோப் உள்ள ஒரு ஐபிஓவாக தெரியுது இது வரைக்கும். இப்போ தான் மெயின், நம்ம எப்பயுமே இந்த ஐபிஓ அப்படிங்கும்போது எல்லாருமே பார்க்கக்கூடியது ஜிஎம்பி தான், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 25, 15, 20 அப்படிங்கும்போது வரும்போதே நானே இந்த ஐபிஓ பற்றி அனலைஸ் பண்ணும்போதே நான் அப்பயே பார்த்தேன். 31 ஆகஸ்ட் அப்பயே வந்து இதோட ஐபிஓ வந்து வரப்போகுது அப்படிங்கும்போது டீட்டெயில் பார்க்கும்போதே என்ன குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏதாவது பெரிய நெகட்டிவ் இருக்குமா, என்ன எதனால் குறையுது அப்படிங்கிறத பெருசாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த 13 ஐபிஓ லான்ச் ஆகிற அந்த டேட்ல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 50 டபுளாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24லேருந்து 25லேருந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 50 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நல்ல ஒரு ஜிஎம்பி மெயின்டைன் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய நெகட்டிவ் எதுவும் இருக்கிறதாக தெரியல. ஸோ இதில் என்ன இப்போதைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஐபிஓக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. கிட்டத்தட்ட ஐபிஓ வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்கலேருந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஓ நமக்கு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நீங்கள் ஒரு 10 லாட் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு 6 லாட் அப்ளை பண்ணுறீங்கன்னா தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் 1 லாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 லாட் 2 லாட் அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் மிக கம்மி. ஸோ நமக்கு நஷ்டம் இல்லையே, போட்ட பணம் நமக்கு திருப்பி வந்துட போகுது. ஓகேவா? கிடைக்கலன்னா கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா நஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். என்னோட அக்கௌண்ட்ல இருந்தும் என்னோட ரிலேட்டிவ் அக்கௌண்ட்ல இருந்தும் இதுக்கு கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லை எனக்கு இதோட கொஞ்சம் அதிகமான டீட்டெயில்ஸ் இந்த ஐபிஓ பற்றிலாம் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா இதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லலாம், ஆனால் அது உங்களுக்கு போர் அடிக்கும் ஒரு கட்டத்தில். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இந்த ஜிஎம்பி, அதோட பி ரேஷியோ இதை பற்றி தான் மோஸ்ட்லி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு இதுக்கு நான் சொல்கிறதுக்கு அது சொல்லி பெரிய யூஸ் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் சொல்ல தயாராக இருக்கேன். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் என்னோட ஃபைனல் டிசிஷன் சொல்லிடுறேன். நான் இது கண்டிப்பாக அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிற உங்களோட முடிவையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.